வணக்கம் நண்பர்களே, நான் வெங்கடேசன். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருந்து உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அல்லது நிபுணர்களாக பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வெளியில் சென்று பணிபுரிவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 1,30,00,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில்ங்கிற சொல்லப்பட்டது. இது சுமார் 200 நாடுகளில் நம்ம இந்தியர்கள் பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் பாராளுமன்றத்தில் பகிரப்பட்டது. பல லட்சம் கோடி ரூபாயை அந்நிய செலாவணியாக இந்தியாவுக்கு ஈட்டி வரக்கூடிய அந்த நம்ம நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோ இல்லை மற்ற பகுதி பிரிவினர் மக்களோ அவர்கள் படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். பல நாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளும் சரி, குவைத், லிபியா, இஸ்ரேல், ரஷ்யா போன்ற பல்வேறுபட்ட நாடுகளுக்கு நம்ம நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து செல்கிறார்கள். அவர்களுடைய வாழ்நிலையை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வித்தியாசமான முறைகளையும், கஃபாலா முறை போன்ற பல்வேறுபட்ட முறைகளை பல்வேறு நாடுகளில் இருக்குது, அரேபிய நாடுகளில். அதை பற்றியும் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விவாதிக்க போகிறோம். நம்ம இந்திய தொழிலாளர்கள் 16 பேர் சமீபத்தில் லிபியாங்கிற ஒரு நாட்டில் ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையில் மாட்டி என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆச்சு அப்படிங்கிறத நாம் பல்வேறுபட்ட செய்தித்தாள்கள்லேயும் பல்வேறுபட்ட செய்தி நிறுவனங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றிய ஒரு சின்ன விளக்க குறிப்பு தான் இது. என்னென்னா 16 பேர் தொழிலாளர்கள் முதலில் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் என்ற, அதாவது UAE என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான ஒரு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டிலிருந்து எந்த விதமான போதிய ஆவணங்கள் அன்றி பல்வேறுபட்ட கட்டாயப்படுத்தலின் காரணமாக லிபியா நாட்டுக்கு ஒரு சிமெண்ட் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேற முடியாமல், ஆவணங்கள், தேவையான ஆவணங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த நாட்டில் வெளியேற முடியாமல் மாட்டிக்கொண்டதும், அதற்கு பிறகு இந்தியாவினுடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சகங்கள் தலையிட்டு அவர்களை மீட்டு வருவதற்கான முயற்சி நடந்ததும், அவர்கள் மீட்டு வந்தார்களா இல்லையா அப்படிங்கிறதும் நமக்கு பின்னாடி நடந்த செய்தி. அதே சூழ்நிலையில் ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு குவைத்தில் மங்கஃப் அப்படிங்கிற பகுதியில் ஒரு தொழிலாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில், தங்குமிட பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் 40 தொழிலாளர்கள் ஒரே இடத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் நம்ம மிகவும் மனத்தை உழுக்கக்கூடிய அளவிலான செய்திகளாக இருக்குது. இப்போ இந்த 2 செய்தியுமே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற பல்வேறுபட்ட காரணங்களுக்காகவும் பணிக்காகவும் சென்றவர்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குதுங்கிறத பற்றிய ஒரு சிறு விளக்க குறிப்பாக நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்களால் இந்தியாவுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுமார் 1,30,00,000 பேர் வெளிநாட்டில் பணிக்காக சென்றிருக்கக்கூடிய நம் இந்தியர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து 2022ஆம் ஆண்டு மட்டும் 9 லட்சம் கோடி ரூபாய் என்பதை அந்நிய செலாவணியாக நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர்கள் சம்பாதித்தாலுமே அவர்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் ஆட்பட்டு தான் இந்த பிரச்சனைகளை அவர்கள் இந்த தொகையை நம்ம நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருந்தாலுமே, எவ்வளவு அந்நிய செலாவணி நம்ம நாட்டிற்கு கொடுத்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக இல்லை அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். பணியில் சேருவதற்கு உண்டான ஆகக்கூடிய கட்டணங்கள், பல கட்டணங்கள் இருக்குது, அது சம்பந்தமாகவும், அதே மாதிரி அவர்கள் இங்கிருந்து பல நாடுகளுக்கு பயணம் செல்லும்போது அங்கு அதற்காக ஏற்படக்கூடிய அந்த கட்டண செலவும், அதுக்காக அவங்க வாங்குகிற கடன் சுமையும், அதே போல் ஒரு இடங்களிலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவங்க பயணப்படக்கூடிய அதற்குண்டான நிதியும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிரமத்தை அவர்களுக்கு உருவாக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமான பணிச்சுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக வெளிநாட்டில் வாழும் தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்குது. பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். பாருங்கள், நான் வெளிநாட்டில் பணி செய்திருக்கிறேன், என்னுடைய நிலைமை என்ன பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோன்னு சொல்லி நிறைய தொழிலாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களும் அவர்களுடைய வீடியோக்களை நம்ம போடுவதையும் அதையும் நம்ம கண்கூட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
பல ஆண்டுகளாக பல நாடுகளில் பிரத்யேகமான சில முறைகள்லாம் இருக்குது. அதில் வந்து கஃபாலா என்ற ஒரு முறை வந்து நாம் கேள்விப்பட்டிருப்போமோ இல்லையோ தெரியல. கஃபாலா என்ற முறை, அதாவது கஃபாலா சிஸ்டம் என்று சொல்வார்கள். பல்வேறுபட்ட அரபு நாடுகளிலையும் இந்த முறை என்பது பின்பற்றப்படுகிறது. என்னென்னா, ஏதேனும் ஒரு நாடுகளிலிருந்து, உதாரணத்துக்கு இந்தியா போன்ற ஏதோ ஒரு நாடுகளிலிருந்து வீட்டு வேலை அது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய அன்ஸ்கில்டு லேபர் என்று சொல்வார்கள். அவர்கள் வந்து வேலைக்கு செல்லும்போது ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்ப தலைவருக்கோ இல்லை வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபரினுடைய ஆதரவுலையோ கட்டுப்பாட்டிலையோ இருக்கக்கூடிய அளவில் வந்து இங்கேருந்து வேலைக்கு சென்றார்கள் என்றால் அங்கே வந்து கிட்டத்தட்ட அவர்கள் நவீன கொத்தடிமை போல் வந்து அங்கே வந்து அவங்க வாழ வைக்கப்படுறாங்க. அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய சோகமான விஷயம். என்னென்னா, இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க போகும்போது அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட இன்னல்கள் சாத்தியப்படுது. பல இடங்களில் வந்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சில இடங்களில் ரொம்ப மோசமான நிலையில் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட எம்ப்ளாயர், பணியை கொடுத்த அந்த எம்ப்ளாயர் அவராக நினச்சி பார்த்து நீங்கள் வந்து தொடரலாம் என்றால் அவர்கள் வேலைக்கு தொடரலாம். இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு தொடர முடியாதுன்னு அவர் முடிவு பண்ணால் உடனே அந்த வேலையை விட்டு போகணுங்கிற சூழ்நிலையில் அவர்களுடைய பொருளாதார நிலையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும், அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனையும், குறிப்பாக பெண்களுக்கு அவர்களுக்குரிய தனிப்பட்ட பாதுகாப்பு பிரச்சனையும் இங்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் தடுப்பதற்காக இந்திய அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறுபட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே 18 நாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்காக ஈசிஆர் சிஸ்டம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இமிகிரேஷன் செக் ரெக்கையர் என்று சொல்லுவார்கள். பாஸ்போர்ட்டில் 10வது படிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அன்ஸ்கில்டு லேபர் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை உருவாக்குவதற்காக இது போன்ற ஒரு அமைப்பையும் ஒரு வழிமுறையை வந்து இந்திய அரசாங்கம் உருவாகி இருக்கிறது. அப்படி இருந்தால் நான் ஈசிஆர் என்று சொல்லப்படக்கூடிய இமிகிரேஷன் செக் நாட் ரெக்கையர் என்ற கேட்டகரியில் வரக்கூடிய பல்வேறுபட்ட வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. இப்போ இஸ்ரேல், ரஷ்யா போன்ற நாடுகளில் இது போன்ற போர் சூழலில் வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலும் பல்வேறுபட்ட நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு இந்த சிஸ்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் தீர்வை காண முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடிய இந்த ஏஜென்சி நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் வந்து நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களாக இருந்தாலும் பல நிறுவனங்கள் மக்களை சாதாரணமாகவே வந்து ஏமாற்றி விடக்கூடிய பல்வேறுபட்ட காரணிகளையும் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பிரத்யேகமாக அதிகமான பணத்தை வாங்கிக்கிறது, அதே மாதிரி வந்து கடுமையான வேலை வாய்ப்பு கொண்டு போய் அமர்த்துவது, அவர்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் வந்து ஒரு டிராவல் விசா என்ற விசாக்கள்லாம் வாங்கி அவர்களை அனுப்பி வைப்பது, அங்கே அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் ஒரு போகக்கூடிய சூழ்நிலை. இங்கேருந்து நான் ஒரு வேலைக்காக உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பினா அங்கே போய் வந்து பல்வேறுபட்ட மிகவும் கடினமான சாதாரண மனிதர்களே செய்ய முடியாத அளவுக்கு உண்டான கடுமையான பணிச்சுவை அப்படிங்கிறதும் வந்து பல இடங்கள்ல நடக்கிறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது போன்ற சூழலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்னென்னா, கடுமையான சட்டங்களும் இது போன்ற ஏஜென்ட்டுகளை வந்து கண்காணிப்பதும் தீவிரமான கண்காணிப்புக்கு உட்படுத்துவதும் தான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு காரணம். அதே சமயத்தில் என்னதான் நாம் வந்து வெளிநாட்டு பொருளாதாரத்தை நம்பி இருந்தாலும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அல்லது பணியாளர்கள், நம் நாட்டினுடைய பிரஜைகள் வெளிநாட்டுக்கு சென்றார்களும் அவர்களுக்கு இந்தியாவில் உரிய சமமான ஒரு பொருளாதார சூழலையும் தொடர்ச்சியான நீடித்த ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யாமல் இந்த மாதிரியான பிரச்சனையை நம்மளால் கண்டிப்பாக வந்து தீர்க்க முடியாது. நம்மளுடைய சொந்த பொருளாதாரத்தை நம்பி வாழ்வது தான் வந்து எப்பயுமே சிறந்த வழியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதற்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும். பிரவாசி பாரதிய சம்மேளன் என்ற ஒரு முறை, அந்த முறையின் மூலமாக தனிநபராகவோ இல்லை ஏதோ ஒரு அமைப்பாகவோ இந்தியாவிற்கு ஏதேனும் ஒரு வகையில் வந்து முக்கியமான பங்காற்றியவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பது என்பது தொடர்ச்சியாக நடைமுறையில் உள்ளது. இது போன்ற பாராட்டுதல் அப்படிங்கிறது வெறும் சடங்கு சம்பிரதாயமாக இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுடைய பாதுகாப்புக்கான பயன்பாடாக அதை பயன்படுத்தி கொள்வது என்பது மிகச்சிறந்த ஒரு முறையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை சொல்கிறோம். குவைத்தில் கிட்டத்தட்ட வந்து 13 லட்சம் பேர் இருப்பதாக ஒரு அறிக்கையில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதே போல் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பும் பொறுப்பும் அளிக்க முடியும் அப்படி என்றால் நம்மளுடைய இந்திய அரசாங்கமும்
சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளும் தான் வந்து அவர்களுக்கு முக்கியமான பாதுகாப்பையும் பங்களிப்பையும் அளிக்க முடியும். இது போன்ற பாதிக்கப்பட்டவர்களை வந்து அரசாங்கம் எவ்வளவோ சிரமப்பட்டும் கஷ்டப்பட்டும் மீட்டுக்கிட்டு வருது. ஆனால் அவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக பொருளாதார சிரமத்தை கருதி தான் வந்து அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு சென்று நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாம் வந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்ற கணக்குக்காக செல்கிறார்கள். அங்கே போய் அவர்களுக்கு பிரச்சனையாகும் போது அவர்களை திரும்பவும் மீட்டு கொண்டு வந்தாலும் கூட அவர்களுடைய எதிர்காலத்திற்கு யார் பதில் சொல்வதுங்கிற மிகப்பெரிய கேள்வி தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி நிற்கிது. எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக நம்ம கவனிக்காமல் சென்றால் இது போன்ற பாதிப்புகளை நம்மால் தவிர்க்கவே முடியாது. எனவே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நிறைய பேருக்கு அவாக இருந்தாலும் அதற்கு உரிய வழிமுறையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொள்வதும் அதே சமயத்தில் அதற்கு உரிய அரசாங்கத்தினுடைய வழிமுறைகளை சரியான முறையில் கடைபிடித்து செல்வதும் தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் என்பதை இந்த காணொளியின் வாயிலாக நான் என்னுடைய கருத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த யூடியூபின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வெங்கடேசன், உங்கள் நண்பன். நன்றி.